பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு செப்டம்பர் 15 திருச்சியில் மாமனிதன் வைகோ, இளம் தலைவர் துரை வைகோ அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். செங்குன்றம் அருகே எடப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் 23 வயதான ராபின். இவர் சென்னை திருமங்கலத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். அதே நிறுவனத்தில் சென்னை அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த 20 வயதான த்ரிஷா என்ற இளம்பெண்ணும் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் ராபினுக்கும் த்ரிஷாவுக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது. சில ஆண்டுகளாக காதலித்து வந்த இவர்களின் விவகாரம் இரு வீட்டு பெற்றோர்களுக்கும் தெரிய வந்திருக்கிறது. முதலில் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பின்னர் த்ரிஷாவும் ராபினும் பேசி சம்மதம் பெற்றிருக்கின்றனர். அதன் காரணமாக இருவருக்கும் கூடிய விரைவில் திருமணமும் நடைபெறவிருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே காதல் ஜோடி சென்னையில் பல பகுதிகளுக்கு ஒன்றாக சென்று தங்களின் காதலை வளர்த்து வந்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் 8ஆம் தேதி காலை சென்னை வேப்பேரியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் ராபினும் த்ரிஷாவும் அறை எடுத்து தங்கியுள்ளனர். பின்னர் அன்று இரவு இருவரும் அறையில் ஒன்றாக தங்கிய நிலையில் மறுநாள் காலை செப்டம்பர் 9ஆம் தேதி ராபின் விடுதியிலிருந்து வெளியே சென்றுவிட்டு சில பொருட்களை வாங்கி வந்திருக்கிறார். பின்னர் த்ரிஷாவிற்கும் ராபினுக்கும் அறையில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தகராறு இருவருக்கும் இடையே பெரும் மோதலாக வெடித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கோபமாக அறையை விட்டு வெளியேறிய ராபின் அறையை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு சென்றிருக்கிறார். பின்னர் த்ரிஷாவின் நெருங்கிய உறவினரை தொடர்பு கொண்ட ராபின், அவள் வேப்பேரியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் அறையில் இருக்கிறாள், உங்களிடம் ஏதோ பேச வேண்டும் என்று கூறினாள் என்று தகவல் கொடுத்திருக்கிறார். பின்னர் அந்த உறவினர் த்ரிஷாவின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டிருக்கிறார். பலமுறை தொடர்பு கொண்டும் த்ரிஷா போனை எடுக்காததால் சந்தேகமடைந்து தனியார் விடுதியின் அலுவலக எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நடந்த விஷயத்தை பற்றி கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த விடுதி ஊழியர்கள் மற்றொரு சாவியை கொண்டு த்ரிஷாவின் அறையை திறந்துள்ளனர். அப்போது அறையில் த்ரிஷா தூக்கில் தொங்கியபடி இருந்ததைக் கண்டு ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வேப்பேரி காவல்துறையினர் த்ரிஷாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விடுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் ராபின் விடுதியின் அறையை வெளிப்பக்கமாக பூட்டி செல்வது தெரிய வந்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் ராபினை பிடித்து விசாரிக்க ஆயத்தமாகினர். இந்த நிலையில் விடுதியிலிருந்து வெளியேறிய ராபின் செங்குன்றத்தில் உள்ள தனது வீட்டிற்கு வந்துள்ளார். வீட்டில் இருந்தவர்களிடம் எதுவும் பேசாமல் தனது அறைக்குள் சென்று கதவை உள்பக்கமாக தாழ்பால் போட்டிருக்கிறார். நீண்ட நேரமாகியும் ராபின் வெளியே வராததால் அவரது பெற்றோர் கதவை தட்டியுள்ளனர். ஆனால் கதவு திறக்கப்படவில்லை. இதனால் சந்தேகமடைந்து கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது ராபின் தூக்கில் சடலமாக தொங்கியுள்ளார். உடனடியாக தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ராபினின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணையை நடத்தி வருகின்றனர். விடுதியில் காதலி தூக்கில் தொங்கிய நிலையில் அவர் இறந்த சில மணி நேரங்களிலேயே அவரது காதலனும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.